கேபிள் ஆப்ரேட்டர்களுக்கான ஒரு பிரத்யேக இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபர். இது வந்து இதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டுகள் நம்ம விற்றுருப்போம். அந்த ஃப்ளாட்டுகள் வந்து டெவலப் ஆகாமல் இருந்திருக்கும். டெவலப் ஆகி அது வந்து ஒரே ஒரு வீடு வந்துட்டுனா அதோடைய விலை வேறு மாதிரி ஆகிப்போகும். அதே மாதிரி நான் போட்ட ஃப்ளாட் ஒன்று திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் இதே மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த ஃப்ளாட் வந்து ஒரு வீடு வந்துட்டு ஆல்ரெடி. இந்த இடம் வந்து நியர் தென் ஒரு 60-70 ஏக்கர் இருக்கும். இதை எப்படி ப்ரொமோட் பண்ணது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் நமக்கு என்ன கிடைக்கணும் உள்ளது தான் இப்போ சொல்ல போகிறேன். நாங்குநேரியில் சிப்காட் தொழில் பூங்கா அமைப்பதற்காக 2260 ஏக்கருக்கும் அதிகமான நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. Multi-product free trade zone (FTZ) hosts industrial estates spread over 1,500 acres and the residential zone spread over 800 acres. நடைமுறைப்படுத்தப்பட்டுவிட்டது. அது மட்டுமல்ல, அதுக்கு பக்கத்தில் ஐஎன்எஸ் கட்டபொம்மன்கிறோடைய இந்திய கடற்படை தளத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பும் இயங்கி வருகிறது. இந்த நாங்குநேரி தாலுகாவில் வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த ஒரு 50-60 கிராமங்கள் இருக்கும். இதில் வந்து ஏற்கனவே மூலக்கரைப்பட்டி, முனஞ்சப்பட்டி, சிந்தாமணி போன்ற இடங்களிலும் கூட இந்த தொழில்பேட்டை அமைப்பதற்காக வந்து ஒரு செஸ் மண்டலமாக அது அறிவிக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஏரியாவில் இது பரப்பாடி என்கிற ஒரு நகரை பார்க்குறோம். இந்த பரப்பாடி பக்கத்தில் வந்து பிஸியான ஒரு இடம், அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு சென்ட்ரல் பிளேஸ் இது. இந்த நாங்குநேரி இந்த பரப்பாடியிலிருந்து நம்ம வந்து இந்த ஒரு ஜங்ஷனில் இருந்து இது ஒரு 2000 வீடுகளுக்கு மேலே உள்ள ஒரு பெரிய கிராமம். இதுக்கு சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராமத்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நம்ம ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. இந்த ஃப்ளாட்டு ஏற்கனவே 2009 நாங்கள் போட்ட ஃப்ளாட்டு ஏகதேசம் ஒரு 60 ஏக்கர் ஃப்ளாட்டு. ரோட்டின் 2 பக்கத்துலேயும் பஸ் ரோட்டு இது. அது 2 பக்கத்துலேயுமே இந்த ஃப்ளாட்டு போட்டிருந்தோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம், ஒரு ஆங்கில பள்ளிகள், ப்ரைவேட் பள்ளி மற்றும் நிறைய ப்ரைமரி ஸ்கூல்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் நம்ம வந்து போட்டிருக்கக்கூடிய ஃப்ளாட்டு. இங்கேருந்து அந்த பரப்பாடியிலேருந்து 5 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே போகக்கூடிய வழிகளில் எல்லாமே வீடுகள் தான் இருக்கும். ஸோ இதில் உள்ள திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோட்டின் 2 பக்கமும் நம்ம வந்து ஃப்ளாட்டு போட்டிருக்கோம். ஏற்கனவே இந்த சட்ட விதிமுறைகள் படி புதுசாக லேஅவுட் போடணுன்னா அதோடைய அப்ரூவல் வாங்காமல் போட முடியாது. அதனால் ஏற்கனவே போட்ட ஃப்ளாட்டுகளை நம்ம விற்றுக்கூடியவங்கள்டேருந்து வாங்கி விற்றுக்கலாம் என்கிற அடிப்படையில் வந்து இந்த ஃப்ளாட்டை வந்து நம்ம செய்ய போகிறோம். அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து 5 சென்ட் வந்து 25,000 விற்றுருந்தோம். அந்த ஃப்ளாட்டுகள் இப்போ வந்து 1,10,000 விற்கிறோம். அவங்க வந்து திருப்பி நமக்கு தரது ரெடியாக இருக்காங்க. இந்த ரோட்டின் பொதுவாக ஒரு ஃப்ளாட்டு போடும்போது ரோட்டுக்கு 2 பக்கமுமே ரோட்டுக்கு அருகே உள்ள இடங்களை 3 சென்ட்டு வச்சுருப்போம். பின்னாடி வந்து 5 சென்ட்டாக வச்சுருப்போம். 3 சென்ட்டு, 4 சென்ட்டு, 5 சென்ட்டாக வச்சுருப்போம். ஏன்னா விலை வந்து ஒன்று தான். 3 சென்ட்டு என்ன விலைக்கு கொடுத்தோமோ அது 4 சென்ட்டும் கொடுத்துருப்போம், 5 சென்ட்டும் கொடுத்துருப்போம். அந்த வகையில் இந்த திட்டம் நம்ம உங்களுக்கு தரக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை 1,10,000 வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளாட் வந்து கொடுக்குறோம். ஒரு ஃப்ளாட்டை வந்து 1,10,000 3 சென்ட்டு 1,10,000. அதே மாதிரி 5 சென்ட்டும் 1,10,000 தான் இப்போ உள்ள விலை. இதை நீங்கள் வாங்கும்போது பொதுவாக 1,10 கொடுத்து வாங்கிக்கணும். 3 சென்ட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி இன்னொரு 50,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தானா இன்னொரு ஃப்ளாட்டும் 5 சென்ட் ஃப்ளாட்டாட்டும் இருக்கும். அதாவது 3 சென்ட்டோ 5 சென்ட்டோ 2 ஃப்ளாட் இருக்கும். 8 சென்ட் ஃப்ளாட் வந்து உங்களுக்கு விலை வந்து 1,60,000 கொடுத்து நீங்கள் வாங்கிக்கணும். 1,60,000 கொடுத்து வாங்கினா அதுக்கு பிறகு அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலையை நாங்கள் பார்ப்போம். 2-3 வீடுகள் போடுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் ஆரம்பிச்சிருவோம். படிப்படியாக போகும்போது ஒரு 4-5 வீடுகள் வந்துட்டுனா அந்த விலைகள் வந்து குப்புன்னு ஏறிடும். மிக குறைந்தபட்சமாக நீங்கள் செலுத்திய அந்த தொகை 1,60,000 இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய அளவில் 2ல் ஒரு ஃப்ளாட்டை நீங்கள் திருப்பி எங்கள்கிட்ட கொடுத்துடணும். அப்போ அந்த 1,60,000 திருப்பி கொடுத்துருவோம். ஸோ ஒரு இலவசமாக ஒரு ஃப்ளாட்டு கிடைக்கும் ஒரு வருஷத்தில். இதுதான் நம்முடைய ஸ்கீமு. இது வந்து நிச்சயம் வந்து நடந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பக்கத்தில் எல்லாம் நிறைய வீடுகளும் நிறைய வாண்டாடுங்க, நிறைய அந்த ஐஎன்எஸ் கட்டபொம்மன்லாம் நிறைய ஹிந்திக்காரங்கள்லாம் இருக்காங்க. நம்ம வீடுகள் வந்தோன்னா வீடு கட்டி விற்க போகும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விலையில் வந்துடும். ஸோ இந்த 1,50,000 லட்சம் கிடையாது. அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் அது என்ன ரேட் இருக்கோ அதுக்கு மேலே கூடுதல் எவ்வளோ 5 லட்ச ரூபா இருந்தாலும் அது உங்களுக்கு தான். ஒரு ஃப்ளாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தோன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 2-3 வருஷத்தில் வந்து அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டம். சொத்தே இல்லாட்டாலும் ஒரு சொத்து உங்கள் கையில்
இருக்கக்கூடிய அளவில் இருக்கும். எங்கே இருந்தாலும் ஒரு சொத்து தானே. ஸோ இது வந்து 50 பேருக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம் மொத்தம். அதனால் வந்து இது ரூ. 10,000 டெபாசிட்டை வந்து முன்பதிவு கட்டணமாக கட்டி உடனே இந்த ஸ்கீமுக்குள்ளே சேர்ந்துக்கோங்க. ஏற்கனவே 7 பேர் இதில் வந்து ப்ரீமியம் குரூப்பில் இணைஞ்சிட்டாங்க. இன்னும் ஒரு 40, 50 பேருக்கு கொடுக்கலாம். ஒரு ரூ. 10,000 வச்சு கட்டிக்கலாம். ஃபீலாக என்னை வந்து இதை வந்து கூப்பிட்டு பேசிக்கலாம். உங்களுக்கான விளக்கங்களை வந்து தந்துக்கிறேன். இந்த திட்டத்தில் வந்து வாய்ப்புள்ளவர்கள் வந்து இணைந்து பயன்பெற அன்புடன் வேண்டுகிறேன். வணக்கம்.